அண்ணா என் பேர் பூங்கொடி. நான் வந்து மத்தநாயக்கம்பாளையத்தில் குடியிருக்கிறேங்க. 24/5/2019 வந்து நாங்கள் கிரைம் பண்ணிவிட்டு மேக்கங்க சாலைக்கு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்க. அந்த ஆக்சிடென்ட் செலவுக்காக வந்து ஐயம்பாளையத்தை சேர்ந்த ஆர்குட்டி கவுண்டர் மகன் ரவீந்திரன் கிட்ட வந்து 4 லட்சம் ரூபா வாங்கிட்டு வந்தாருங்க என்னுடைய வீட்டுக்காரரு. அதுக்கு வந்து செக்யூரிட்டின்னு சொல்லிங்கன்னா என்னுடைய தோட்டத்தையவே அக்ரிமெண்ட்டாக போட்டு என்னை ஏமாத்திருக்கான். கண்ணு தெரியாததை வச்சு எனக்கு 2 கண்ணு தெரியாமல் போயிடுச்சுங்க. அந்த 2 கண்ணு தெரியாததை வச்சு வந்து அவன் என்னால் படித்து பார்க்கவே முடியல. செக்யூரிட்டிங்கிற பேரில் வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கியிருக்கிறான். அது வந்து எங்களுக்கு 1 வருஷத்துக்கு பின்னாடி தான் தெரியுங்க. நாங்கள் வந்து அது போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனால் வந்து எந்த நடவடிக்கையுமே இது வரைக்கும் இல்லைங்க. வந்து எங்கள் வீட்டில் அராஜகம் பண்ணி நோட்டீஸ் ஒட்டுவேன், நீங்கள் வந்து கிரைமுக்கு வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட தான் அராஜகம் பண்ணுறாங்க. எதிர் தரப்பில் நாங்கள் கொடுத்த யாரையுமே கூப்பிட்டு எந்த விசாரணையும் பண்ணலைங்க. விசாரணை பண்ணதான் போய் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும். ஜெயதேவி மேடம் வந்து கட்டாயமாக வந்து கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி முந்தான எதிர்ந்து ஒரு 20-25 டைம் கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. எங்களுக்கு வந்து அரசாங்கம் முடிஞ்ச உதவி கட்டாயமாக செஞ்சு கொடுக்கணுங்க. இன்னைக்கு 4 பேர் போலீஸ்காரரும் வியோ கூட்டிட்டு வந்து முன்னாடி கதவுல வந்து ஒட்டுவேன், நோட்டீஸ் ஒட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்ன நோட்டீஸ்ன்னு கூட எங்களால் படிச்சு பார்க்க முடியல. எனக்கு அந்த அளவுக்குலாம் படிப்பறிவு இல்லைங்க. தகுந்த அளவுக்கு வந்து நீங்கள் தாங்க செஞ்சு கொடுக்கணும், அரசாங்கம் தான் செஞ்சு கொடுக்கணும். எங்கள் லைன் வந்து 1 ஏக்கரா 57 சென்ட்டுங்க. இப்போ வந்து போகிற விலைக்கு இது 1 கோடிக்கு போகுங்க. ஆனால் வந்து ரவீந்திரன் வந்து வெறும் 4 லட்சம் ரூபாய்க்கு வந்து இதை பிடுங்க நினைக்கிறாரு. அதுக்கு வந்து உடனே வந்து ராஜ்குமார், தங்கராஜ், பாலகுமார், ஜெயந்த்குமார் 4 பேர் இருக்கிறாங்க. அவங்களை கூப்பிட்டு யாரையுமே விசாரிக்கிறதுக்கு கிரைம் நிர்வாகம் தயாராக இல்லைங்க. நாங்கள் வந்து எஸ்பி சார்கிட்ட சொன்னோம், ஐஜி சார்கிட்ட சொன்னோங்க. யாருமே வந்து விசாரிக்க சொல்லியும் ஜெயதேவி விசாரிக்கலைங்க. யாரையுமே சம்மந்தம் இல்லாத 2 பேர்த்து கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு சும்மா கண்துடைப்பு நாடகம் தான் ஆடி இருக்கிறாங்க. இதுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி எங்கள் கேஸுக்கு வந்து கோர்ட்டு கொண்டு போகணும்னு கேட்குறேங்க. அதுதான் நாங்கள் வந்து கிரைம்ல கேட்குறோம். ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எப்போ கொடுத்தீங்க? யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? அண்ணா 3/4/2019 2023 கொடுத்தங்க. அவங்க வந்து சௌமியா மேடம் விசாரிச்சாங்க. 12 நாளில் விசாரிச்சாங்க. 15 நாள் 2023 காமநாயக்கம்பாளையம் ரவி இன்ஸ்பெக்டர் விசாரிச்சாரு. அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆரே போட்டாங்க. எஃப்ஐஆர் நம்பர் வந்து 562/2023ங்க. இது அதுக்கு பின்னாடி யாரையுமே விசாரிக்கலைங்க. நாங்கள் கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம், எஸ்பி சார்கிட்ட கொடுத்துருக்கோம், ஐஜி சார்கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்க வந்து விசாரிக்க சொல்லியும் கூட கிரைம் நிர்வாகம் விசாரிக்கிறதுக்கு தயாராக இல்லைங்க. நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் கிரைமுக்கு மாற்ற சொன்னோம், அது மாற்ற முடியாதுன்ட்டாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து கேஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு நோட்டீஸ் விட்டு வர்றாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.